தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 118, கண்விதுப்பு அழிதல். குறள் எண் 1174. பெயலாற்றா நீர் உளந்த உண்கண் உயலாற்றா, உய்வில் நோய் என்கண் நிறுத்து. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், மீள முடியாத காமநோயை என்மேல் சுமத்திய இந்த கண்கள்தான் இப்போது தானும் அழ முடியாமல் அழுது அழுது நீர் வறண்டு வாடுகின்றன. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், காமம் எனும் நோய் அளவுக்கு மீறி இருந்து விட்டால் அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்து அழுது கொண்டிருக்கும் கண்களே வருத்தப்படும். ஏன் இந்த காமத்தை கண்கள் பார்த்தது என்று. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.